ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வேறு ஒன்று பார்க்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் வேறு ஒன்று பார்க்குறோமா? வேறு ஒன்று பார்க்குறோம். என்ன பார்க்கலான்னு நினச்சேன், என்ன பார்க்குறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, குன்றத்தூர் போகலாம். அங்கே கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்குது. அதாவது காம்பவுண்ட் சுவர், டைல்ஸு, அப்புறம் கிச்சன் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. சரி, அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திடீர்னு ஒரு சப்ஸ்கிரைபர், அதாவது நம்மளோட ஃபேமிலி வந்து வராங்க, குடோனுக்கு வராங்க பாத்திரம் வாங்குறதுக்கு. சரி, அதனால் போக முடியாது, கொஞ்சம் பிரேக்கில் நிற்குது. அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டாங்க, வேற இரும்புலியூரை தாண்டிட்டாங்களாம். சரி, அதுக்கப்புறம் வராங்க. ஃபஸ்ட்டு வந்து சமையல் பண்ணிட்டு போகலான்னு தான் நினச்சது. ஆமாம், அதுக்கப்புறம் போயிட்டு வந்து சமைக்கலாம்னு நினச்சது. இப்படி பல விஷயங்கள் நடந்து. சரி, அவங்க வரத்துக்குள்ளே சமையலை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கடகடன்னு தாம்பரத்துலேருந்து இங்கே வரதுக்குள்ளே நீ முடிச்சிருவியா? அதெல்லாம் முடிச்சிடும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். காலையில் ஒருத்தன் வந்து என்னை கடுப்பு ஏற்றிட்டு போயிட்டான். என்னாச்சு? காலைல அவனுக்காக ஃபாஸ்ட்டாக எழுந்து கடகடன்னு எழுந்து டிஃபனுக்காக ராஜ்மா செஞ்சோம். நம்ம அதான் அவனுக்கு பிடிக்கல. ஐயா, அவன் சாப்பிடுவான். சரி, 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றலான்னு இருந்தேன். பார்த்தா அவன் டைம் ஆயிடுச்சு, குழம்புறன்ட்டு போயிட்டான். அடமாவெல்லாம் கரைச்சி வச்சுருந்தேன். ராஜுனாலே அவனுக்கு பிடிக்காதோ? அவன் பேரே விமல் ராஜ் தான். இன்னைக்கு வீடை காமிச்சிடலாம். எனக்கு வேற நைட்டும் பார்க்கலாம், அந்த வீட்டையே நான் நினச்சிட்டு இருக்கிறேன். நைட்டு தான் போக முடியுது, டைல்ஸ் போட்டதுல இருந்து. என்னன்னா, இத்தனை நாள் சிமெண்ட்டாக இருந்தது, அப்போல்லாம் பகலில் கூட போயின்னு இருந்தோம். இப்போ வந்து டைல்ஸ் போட்டு ரொம்ப அழகா இருக்கு வீடு பார்க்கறதுக்கே. ஆனால் நைட்டு தான் போக முடியுது, இருட்டில் போக வேண்டியிருக்கு, கஷ்டமா இருக்குது. சரி, இப்போ காலைல ஓடி போயிட்டு வந்துடலாம் டக்குன்னு யோசிச்சா, சரி அதுக்குள்ள வேலை வந்துச்சு. சரி, அந்த வேலை கேப்பில் இந்த வேலையை முடிச்சிடலாம். அக்கா கையை பார்த்து வேகமா வெட்டும் போதே பயமா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆகுது. அப்படியே இருக்கிற அப்போ 3 வருஷமா அப்படிங்கிறியோ? என்னன்னா, எனக்கு இந்த காலர் நெக்கு பிடிக்காது. அதனாலே இந்த ட்ரெஸ்ஸை போடாமையே வச்சிருந்தேன். அதான் போட்டுட்டு உங்ககிட்ட 10 தடவை கேட்டேன், இந்த ட்ரெஸ் வித்தியாசமா இருக்குதா எனக்கு அப்படின்ட்டு. நான் காலரையே பார்க்கல. அதாவது எந்த வீட்டுக்காருமே பொண்டாட்டி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன செய்யறா, இவ மாத்திருக்காளா, அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை. ஆனால் சில பேர் ஆனால் பார்க்குறாங்க, நல்லா நோட் பண்ணுறாங்க. உனக்கு இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு சொல்லி போட வைக்கிறாங்க. ஏன் வந்து நிறைய பேர் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் மட்டும் உங்களுக்கு வந்து இதை போட்டுக்குங்க அதை போட்டுக்குங்கன்னு சொல்கிறோம்ல, சொல்லுங்க நியாயமா? நாங்கள் என்ன நினைப்போம்னா, எது போட்டாலும் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. போதும் போதும். இந்த ராஜ்மா கூட்டு இருக்கு. ஆமாம். இப்போ கத்திரிக்காய் வறுவல் செய்யணுமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா கத்திரிக்காய் வந்து செல்லின்னு சாப்பிட மாட்டான். அவள் வேற சீக்கிரமாக ஊருக்கு போகிறான். அதுவே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு. வேற இப்படியே ஒவ்வொரு தடவையும் வந்து வந்து போகிறதுன்னு எனக்கு நானும் கஷ்டப்படுறது, இப்படியே வந்து அம்மாக்கள் லைஃப் இப்படியே முடிஞ்சு போயிடும். அதாவது அந்த நாள் நெருங்க நெருங்க தான் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அது வர ஒன்றும் தெரியல. இப்போ நான் டிக்கெட் போட்ட பிறகு தான் தெரியுது. திட்டுறேன், கொள்றேன், எழுந்துரு சாப்பிடுன்னு திட்ட தான் செய்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, என்ன வச்சிருக்க? பருப்புங்க. அப்போ இந்த கத்திரிக்காய் நாளைக்கு செஞ்சுக்கலாம். அவருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. சரி, இப்போ என்னதான் செய்ய போற சொல்லு. இப்போ டைம் வேற இல்லைன்னு சொன்னேன். இருங்க, நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை. அவளுக்கு வேர்க்கடலை செஞ்சு கொடுத்துடணும், ஓகேவா? அவள் இன்னைக்கு என்ன ஷாப்பிங் கூப்பிட்டு போறேன்னு சொன்னான். அதுக்கு எப்போ போவோம்? ஆமாம், இங்கேருந்து இப்படி இப்படி இங்கே ஒரு மாதிரி பேண்ட் வருமாமே, ரெது வாங்கியிருக்காளாம். அதே மாதிரி பேண்ட் வேணுமா? அதனால எனக்கு பேர் தெரியல பாதல. மேலே டைட்டாக இருக்கும், கீழே லூஸாக இருக்கும். பெல்ஸ் பாட்டம். பெல்ஸ் பாட்டம் 80s மாடல். இதில் வந்து நான் எதுக்கு வச்சிருக்கிறேன்னா, பருப்பு அவளுக்கு வந்து பருப்பு மசியலுக்கு, உங்களுக்கு வந்து நம்மள 2 பேருக்கு வந்து இந்த கீரை, முருங்கீரை அது லைட்டாக ஒரு சண்டை கண்டை போட்டால் தான் கொஞ்சோண்டு சாப்பிடுவா. அதனால கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு அவளுக்கு கீரை, பருப்புன்னா கொஞ்சம் சாப்பிட்ருவா. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன்னா, கருணக்கிழங்கு வறுத்துடலாமான்னு யோசித்தேன். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. மீன் மாதிரி சதுரமாக சீவி அப்படியே வறுத்துடலாமா? இப்போ பருப்பு மசியல் வச்சுட்டு இதை வச்சு முடிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். கருவாடு தொக்கு வச்சாலும் சூப்பராக இருக்கும். கருவாடு இல்லைல்ல. இது வந்து பாட்டிங்க வந்து வெத்தலை போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஹலோ,
வெத்தலையும் போடலாம். ம். இதில் மீதி நசுக்கிறதையும் நசுக்கலாம். வீட்டுக்காரி இது இவ்வளவு பெருசா இருக்குதானே? நான் பெருசாக பார்த்து வாங்கினேன். இதில் குட்டியாக இருக்கு. வெத்தலை போடுறது சின்னதாக தானே போடுவாங்க. இது ஊருக்கே வெத்தலை போடுறதுக்கு அரைப்பாங்களோ? ஆமாம், பாட்டிக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்கல்ல, மொத்தமாக அரைச்சிருவாங்க. ம். இதை நீ வந்து இப்போ பூண்டுக்கு யூஸ் பண்ணுற. சூப்பராக இருக்குது இது. டக்குன்னு உடஞ்சிருதுண்ணே. இப்போ நம்ம அந்த உட்டில் இதை நசுக்கினாலோ இல்லை அந்த கல்லில் நசுக்கினாலோ அந்த பூண்டு ஸ்மெல்லு அப்படியே இருக்குது. கழுவுனாலும் இதில் வந்து இருக்க மாட்டுது. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது வெயிட்டாக இருக்குங்களா? நல்லா நல்ல வெயிட். தேங்காய்லாம் போட்டு நசிக்கலாமா? நசுக்கலாம். நசுக்கலாம். அது எதுனாலுமே நசுக்கி நம்ம போடணுன்னா போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை சீரகம், மிளகு, சீரகம் ரசத்துக்கெல்லாம் அப்படியே நசுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி, கொஞ்சம் பருப்புக்கு தக்காளி. ஏற்கனவே தான் ஒன்று வச்சுட்டல, இதுவே ஒரு கூட்டு ரெடியாக இருக்குது. அப்புறம் என்ன ராஜுமா? அது கொஞ்சம் தொக்கு பண்ணிவிடுவாங்க. இப்போ அது வந்து அவனுக்கு முட்டை உடச்சி ஊற்றுறதுக்காக பாதியிலே நிறுத்திட்டேன். இப்போ என்ன செய்வேன், அதை இன்னும் கொஞ்சம் சுட வச்சு கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆக்கிடுவேன். செல்லின் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி மேலே வெங்காயம் போட்டு கூட சாப்பிடுவாள். இல்லைன்னா அங்கே குண்டத்தூர் போகிறோம்ல, அங்கே இப்போ டைல்ஸ் போடுறவங்களாம் எல்லாம் ஒரே இந்த இது கல்கத்தாக்காரவங்க. அவங்களாம் அவங்களுக்கு கூட எத்தனை கொடுத்துருவேன். இது பாருங்க, இது எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. உப்பு போட்டுக்கலாம். வேர்க்கடலையை அவிக்கணும். வர வர வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, அதனால தலைமையில ஏதோ வெயிட்டு தூக்கி வச்சு நிற்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. இப்போ வந்து நம்ம சாரீ எடுக்க வர போனோம். அப்போ வந்து சாம்பிளுக்கு தான் சாரீ பார்த்தோம். நம்ம வர ஒரு 2 நாளில் இன்னும் சாரீ எடுக்கணும். நம்ம செல்லினுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு தைச்சேன். துணி வந்து தைச்சிட்டே இருந்தால் அப்படி இப்படி இங்கே இருக்க தான் செய்யும் எல்லாம். ஓகேவா? நீங்கள் கடை மாதிரி நினச்சிக்கோங்க, வீடு மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து ஸ்கர்ட்டு, இது வந்து அக்கோபா மெட்டீரியல். இதில் வந்து உள்ளே வந்து ரெட் கலர் லைனிங் கொடுத்துருக்கா. அப்போ இதோட ஷேடு உங்களுக்கு தெரியும் அவளுக்கு, ஷெல்லினுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சிங்காக டாப்பு. இது வந்து சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தேன் மெட்டீரியல். 1.5 மீட்டர் எடுத்தேன். இந்த அக்கோபா இதோட துணி எடுத்து இங்கே கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே மேட்ச் பண்ணிவிட்டு இது இங்கே காட்டுற பாருங்க. இங்கே ஒரு லைன் போட்டால் தான் இந்த பேட்ச் ஒர்க்கு தெரியும். ஏன்னா இது கட்டு கிடையாது. இது வந்து சும்மா இந்த லைன் மட்டும் நான் அந்த துணியில் இதில் போட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயும் பிளாக் வச்சா ஒரு மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு தான் இங்கே இந்த கலருக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கைக்கு வந்து சைனீஸ் கை கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து இங்கே ஓப்பன் வச்சுட்டு தைச்சிட்டேன். ஏன்னா இதையும் முடி போட்டு தைக்கணும். இது வந்து எப்படின்னா இந்த ஷார்ட் டாப், இந்த ஸ்கர்ட்டுக்கு போடுவோம்ல, ஸ்கர்ட்டும் பாவாடையும், சரி ஸ்கர்ட்டும் டாப்பும் நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் அழகாக இருப்பாள். இது வந்து இந்த துணி மீதி கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்து இந்த பார்டரில் வச்சுட்டேன். 2 பச்சை மிளகாய், கீரை உருவி கழுவி தான் வச்சேன். இது வச்சு 3 நாள் ஆகுது. அப்படியே இருக்கு. வெளியே வச்சிருந்தா இது கலர் மாறி. என்னன்னா இது வாங்கும் போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. இன்னும் பாதி பேர் இருக்கு. அது மசியல் பண்ணணும் சொன்னாங்க. தப்புன்னு ஒரு கூட்டு ரெடி ஆயிடுச்சா? கீரை வேணும்ல, மஞ்சத்தூள் காலி ஆயிடுச்சு. கழுவணும் இதை, அதனால போட்டாச்சு. இன்விடேஷன் வந்து அடிக்க கொடுத்துட்டோம். அதுக்கு வந்து மாடல்லாம் பார்த்துட்டு டிசைன்லாம் பார்த்து கொடுத்துட்டோம். அதுக்கு வந்து உள்ளே எழுத்து எழுதணும்ல, அதுக்கு நேற்று கொடுத்துட்டு வந்திருக்கோம் அட்ரஸ் எல்லாமே. ஆனால் ப்ரூஃப் ஒரு தடவை ஒன்று அடித்து தருவாங்களாம். அடித்து கொடுத்த உடனே அது கரெக்டாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணிடணும். அதனால் பத்திரிக்கை அடிக்கிறது, பத்திரிக்கை பார்க்கறது, இதெல்லாம் வந்து பெரிய வேலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். போனவுடனே டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது அதெல்லாம் இல்லை. அந்த
இதில் அந்த முருங்கைக்கீரை ஃப்ளேவர் இருக்குல்ல அது அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக வருது. ஒன்றுமே வீட்டில் இல்லைன்னா கூட பிரச்சனையே கிடையாது, இந்த முருங்கைக்கீரை இருந்தால் போதும். அடுத்தது இது பருப்பு மசியல். அவளுக்கு தாளிக்கணும். அவள் நெய் அப்படியே ஊத்துறா. அவளுக்கு அவளுக்கு பருப்பே பிடிக்காதுன்னு சொன்னா அங்கே ஃபுல்லாக பருப்பு தான். அந்த பருப்பு பிடிக்காது, இந்த பருப்பு பிடிக்குது. அங்கே ஃபுல்லாக பருப்பு தான் அப்படின்னா. எங்கள் அம்மாவுக்கு வந்து 1 இயருக்கு வந்து அந்த திதி பார்த்து சாமி கும்பிட்டோம். நான் உங்களுக்கு ஃபோட்டோ வேணா கீழே போடுறேன் பாருங்கள் நீங்கள். அப்போ வந்து அங்கே வந்து சாப்பாடு மத்தியானத்துக்கு சொல்லியிருந்தோம்ல, வடை பாயசத்தோட சாப்பாடு. அப்போ வந்து இந்த வத்த குழம்பு மட்டும் நான் எடுத்துன்னு வந்துட்டேன் மீதி. இது சூப்பராக இருக்கும். அதனால் மத்தியானத்துக்கு இதையும் கொஞ்சம் சுட பண்ணி தரேன். ஆக நிறைய ஐட்டங்கள் வந்துடுச்சு. சமையல் பண்ணாமே இருந்திருக்கலாம் நீ. அப்போ விஷம் சொல்லி காலையிலே சொல்லியிருந்தீங்கன்னா சமையல் பண்ணாமே இருந்திருப்பேன். ஒரு 2 நாளைக்கு கடுகு ஒன்று போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2. பருப்பை வேக வச்சுட்டா 2 வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. விமலுக்கெல்லாம் இது மட்டுமே இருந்தாலும் போதும். குறன்னு சவுண்டு வருது, அவனுக்கு பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் ஓகே, ஆனால் இந்த கரண்டி மட்டும் தட்டாமல் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓ, எதனால? பெருங்காயம். அது ஒரு மாதிரி வீடியோ காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு கேட்குறாங்கல்ல, அப்போ உங்களுக்கு டக்கு டக்குன்னு தட்டும் போது தலையில் தட்டுற மாதிரி இருக்கும். இது நீ எதனால தட்டுறேன்னு கேட்டேன். அந்த கரண்டியில் ஏதாவது ஒட்டி இருக்கும், அது பழகி போச்சு வேற. தட்டாமல் அந்த கரண்டி எடுக்கவே முடியல வேற. இது வைக்கிறேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது அதாவது மியூசிக் டைரக்டர்லாம் டக்கு 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 டக் அப்படின்னு அடிப்பாங்களா, அந்த மாதிரி. நமக்கு ஷாப்புக்கு வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து யூஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து சாட்டர்டே வந்து போகிறாங்களாம் ஊருக்கு. அதனால நம்மக்கிட்ட ஜாமான் வந்தாங்க. அவங்க பேர் வந்து ராஜி. அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க பெரியம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க அம்மாவும் அவங்க பெரியம்மாவும் ஒரே மாதிரி இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குதுடா நான், ஆனால் தான் வந்து பாத்திரம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஏன்னா இப்போ வர்றதெல்லாம் வந்து குளிர்காலம்ல அங்கே யூஎஸில். அப்போ உங்களுக்கு நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்ல. கொதிக்குது. அவ்வளோதான் இதோட வேலை. இதோட வேலையும் முடிஞ்சு. உங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்குல்ல உங்களுக்கு, அப்புறம் என்ன கவலை? அப்புறம் சோறு மட்டும் தான் வைக்கணும். ஆமாம், இது முடியலாமா? அவ்வளோதான் முடிஞ்சுது. இங்கே பாருங்க, இதையே போட்டு சாப்பாட்டில் பேசி சாப்பிடலாம். ஆனால் அவள் இதை சாப்பிட மாட்டான், அதான் பிரச்சனை. எடுத்துக்கோன்னு சொன்னால் இங்கே பாருங்க, அவ்வளோ எடுத்து போகலாம். கீரை இந்த காலத்து பசங்க சாப்பிடவே மாட்டேதுங்க. A few minutes later. பண்ணிட்டு இருக்க நீங்கள் அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னு போயிட்டீங்க. என்ன பண்ணியிருக்க? இறக்கிட்டேலாம். காமி டப்பு டப்புன்னு அடிக்கிட்டேன் மேலே மேலே. இந்த வரேன், இதை முடிச்சிடறேன். இது அப்புறமா வச்சுக்கலாம்ல, நீ கொடுத்துட்டு போயிட்டு வந்து. எதை? இதெல்லாம் ஏங்க சாப்பாடலாம் போகிறோமா இப்போ? இது வெயிட் பண்ணுமா, டைம் ஆகுமே. சரி, நான் பற்ற வைக்கல இன்னும். இப்போ உடனே கிளம்புறோமா? பகலில் போகணும்னு சொன்னேன். ஆமாங்க, இப்போ அரிசி இது பிரச்சனை இல்லை. அரிசி எடுத்து அப்படியே மூடி வச்சிருவேன். அது பற்ற வைக்கலல்ல, இந்த வேர்க்கடலை மட்டும் வச்சு கொடுத்துட்டுனா அவள் சாப்பிடுவா. நீங்கள் இப்போ உடனே கிளம்புவீங்களா லேட்டாக கிளம்புவீங்களா? ரெடினா அப்படியே பண்ணுவேன். டைம் ஆச்சுன்னா இதை எடிட் பண்ணுவேன். நான் அதுக்குள்ளே நீங்கள் அங்கே பாத்திரம் கொடுக்க போயிட்டீங்களா, சரி நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினச்சிட்டு கடகடன்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு பாத்திரத்தை தேய்ச்சிடலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டேன். இந்த இது வேற தோல் வேற உரிச்சு வச்சுருக்கேன். இது வறுக்கலையா? இதுதானே வறுக்கணும் மெயினாக. ஆமாம், அதுக்கு தான் ரெடி ஆனேன். ஓகே, நான் ஒரு பிளான் போட்டேன். பருப்பு காமிக்கலையா? ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டேன். கீரை அது வந்து கீழே உள்ளது, காலையில் செஞ்சது. அப்போ சோறே வச்சிரு.
என்ன போட்டுட்டு சோறு வந்து கூட வச்சுக்கலாம் சூடா. ஏன்னா இது உனக்கு டைம் ஆகும்ல. எதுக்கு? இது வறுக்கிறதுக்கு. இல்லை, இதுவும் வந்து தான் செய்ய போகிறேன். வறுக்கிறதையா? ஆமாம். இது இப்படி வெட்டினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெட்டினா. இது என்ன செய்யணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சோம்பு இருக்குல்ல ஊற வச்சுட்டு போயிடலாங்கிறியா? ஆமாம். இதை வேக வச்சுட்டு மசாலா போட்டு ஊற வச்சுட்டு போயிட்டோன்னா வந்து அப்படியே வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கத்தி வந்து எல்லாரும் மட்டன் சிக்கன் வெட்டலாமான்னு கேட்குறாங்க. மட்டன் சிக்கன்லாம் நம்மளுக்கு கடையிலே வெட்டி கொடுத்துருவாங்க. இல்லை, அறுக்கிறதுக்கு மீன் இருக்க மீன்லாம் இருக்க முடியாது. இதெல்லாம் ஒன்லி இந்த மாதிரி கருணக்கிழங்கு, கேரட்டு, மாங்காய் இதெல்லாம் வெட்டினா அழகாக வரும். இங்கே வருதுல்ல ஸ்லைஸு. ஆனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இப்போ என்னென்னா இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். ஆமாம், நம்ம வந்து செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீடு தான் முதல் முக்கியம். நான் வேர்க்கல்லையை கூட ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளோ இல்லை, அவள் வந்து விசில் வச்சுப்பா. இப்போ போயிட்டு என்ன செய்கிறோன்னா, இப்போ குன்றத்தூரில் போயிட்டு டைல்ஸ் போடுறது எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ நான் இங்கே பாருங்க, எல்லாத்தையும் அரைகுறையாக தான் விட்டு போகிறேன். ஏன்னா வேறு சூழ்நிலை கிடையாது நம்மளுக்கு. இப்போ அங்கே போய் டக்குன்னு போய் பார்க்கணும். எதுக்காகன்னா அவங்க இரும்புலியூர்லேருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சமையல் ஆரம்பிச்சோம். அங்கே போக முடியாது. ஆமாம், அங்கே போயிட்டு அவங்க வந்துடுவாங்க. வந்துட்டு போயிட்டாங்க, வேலை முடிஞ்சுது. பிரியாணி பாத்திரம் மட்டும் வாங்கினாங்க வந்து. இப்போ என்ன விஷயம்னா, விமல் மத்தியானம் சாப்பிடல, அவன் ஆஃபீஸ் போனதுனால சாப்பிடல. இப்போ நம்மளுக்கு மட்டும்தான். இப்போ ஷெல்லின் எழுந்தானா தோசை சுட்டு இந்த கிட்னி பீன்ஸ் வச்சு சாப்பிட்ருவா. வேர்க்கடல விசில் வைக்க சொன்னால் எத்தனை விசில்னு கேட்டு அவ்வளோ வச்சிருவா. தண்ணியெலாம் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாதம் சூடாக வச்சு நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்தே வறுத்துக்கலாம். முடிஞ்சுதா? எனக்கும் வந்து கொரியர் போடணும். இது பாருங்க, நான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போகிறேன். ஒரு 1/2 hour வேலை தான் இருக்குது. ஓகேவா? வரட்டுமா? வரீங்களா? இதெல்லாம் தெரியாம போயிடல. இந்த கோட்லாம் இந்த லைன்லாம் இது ஒரே பிளேட்டா தான் நல்லா இருக்கு. இது நேத்து வந்து நம்ம பார்த்தோமா? இன்னும் ஒரே லைன் தான் பார்க்குற இடம்ல நேத்து வந்து பார்த்ததுல அதை வந்து இன்னைக்கு வந்து ஷேப் பண்ணிருக்கேன். இது நல்லா ரவுண்டா. இதை பத்தி நீங்க சொல்றீங்களா? எறும்பு இருக்கு பாரு, சுகரே பார்த்தீங்கன்னா அது எறும்பு. இது வந்து இப்படி ரவுண்டாக இருக்கும். ஆனால் இது வந்து செல்லின்னு என்ன சொன்னா இங்கே தான் வைக்கிறான்னு சொன்னான். அவ்வளோ பெருசு வேண்டாம், அவ்வளோ பெருசு வேண்டாம். இப்போ போட்டதுக்கப்புறம் அவளுக்கு தெரியும். அதாவது இது எதுக்குன்னா வெங்காயம் வெட்டுறது. அப்படியா? அங்கே ஏதாவது வச்சு வெட்டலாம், அதுக்காக தான். உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னாங்க. நிறைய பேர் சாப்பிடலாம். இது சேர் போட்டு உட்காந்து சாப்பிடலாம். ஆமா, நல்லா இருக்கா கிச்சன்? பெரிய கிச்சன் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீயா இருக்கணும்ட்டு அவன் வந்து பண்ணியிருக்கான். நாளைக்கே உடம்பு குண்டாயிட்டான்னு வச்சுக்காங்க. இவ்வளோ இடம் பிடிக்க அப்போ நானும் சரியாச்சுன்னு நம்ம 2 பேருமே குண்டாக மாட்டோன்றது நம்மளுக்கே தெரியும். இங்கே வந்து நீ இருப்பேன், இங்கே மருமகா இருப்பேன். நேற்றுக்கு வந்து பார்த்ததுல வந்து இது அப்படியே ஒட்டி தானே வச்சிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கே வந்து தெரியல இது எதுக்காக இப்படி திண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமாம், நானே கேட்டேன். இது வேணும் தான், நான் கேட்டது தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம இப்போ இந்த மேடையை வந்து க்ளீன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இது எல்லார் வீட்லையுமே இருக்கு. நம்ம சொன்னோம், நம்ம வீட்டில் தான் இல்லை. அது நம்ம வீடு சின்ன கிச்சன்றதுனால இல்லை. நம்ம இது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது எனக்கு கேட்டால். ஏன்னா இது வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி இங்கே கழுவி விடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு டிராப்ஸ் தண்ணி கூட இந்த பக்கம் வராது. டைல்ஸ் ரொம்ப போகாது. ஆமாம், டைல்ஸே டோர் ரொம்ப போகாது. நம்மளுக்கு தண்ணி இப்போ நீ வந்து இப்போ இங்கே வந்து என்ன பண்ண தெரியுமா, எப்போதான் தண்ணி சிந்தோன்னா இங்கே பால் காய்க்கும் போது சிந்தும். ஆமாம், பால் காய்க்கும் போது ஏதாவது காஃபி சிந்தும். எனக்கு வந்து இது மாதிரி வச்சது ஈஸி தான். நான் அந்த வீட்டையே வந்து கழுவி தான் விடுறேன் நான், கீழே சிந்தாம. உனக்கு இது இடஞ்சலா இருக்குமா ஸ்டவ் வச்சு? அதெல்லாம் இருக்காது, இது நல்லா இருக்குது இது. ஆனால் என்னென்னா இங்கே ஸ்டவ் வச்சோடனே இவ்வளோ தூரம் வந்துடும். எல்லாரும் இது சின்னதாக வச்சுட்டாங்கன்னாங்க. இது நார்மல் சைஸ் தான், எல்லா சைஸும் தான். நார்மல் சைஸ்ன்றதை விட நம்ம இப்போ இருக்கிற வீட்டை விட இது கொஞ்சம் பெருசு. இந்த அளவு ஸ்டவ் வந்தால் கூட அந்த வீடு மாதிரி இதில் உட்காந்தே நம்ம கட் பண்ண வேண்டாம். இங்கே வச்சு கட் பண்ணலாம், அங்கே வச்சு கட் பண்ணலாம்.
எங்கே வச்சுனாலும் கட் அதாவது பண்ணலாம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதாவது அப்புறம் சிங்க் வேற சின்னதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எனக்கு இந்த சிங்க் தான் பிடிச்சிருக்கு. எதனாலன்னா இப்படி கழுவுறதுக்கு இது வசதியா இருக்கும். எனக்கு ஸ்கொயர்லாம் இருந்தது, நம்ம அதுக்கு காசுக்காக கம்மி பண்ணணுன்றதுக்காகலாம் இதை போடலை. இது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, அதுதான் மெயின் நம்மளுக்கு. எனக்கு இந்த டபுள் அதாவது இதுவும் பாத்திரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் ஆமா மெயினாக. எனக்கு இது வந்து அதாவது இதோட பெருசாக வைக்க வேண்டியதானு கேட்டிருந்தாங்க. எனக்கு சிங்க் நான் பாத்திரம் சேர்க்க மாட்டேன் சீக்கிரம். சரி, இந்த இடத்துல என்ன வைக்க போகிறேன்? இது அது வைக்கும்போது பாருங்க, இப்பவே கேட்டல இருக்கு. நானே ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் என்னன்னு நம்மளுக்கே தெரியாது. ஓகேவா? ஃப்ரிட்ஜு எங்கே வைப்பேன்னு கேட்டாங்க. ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே வந்து டிஷ் வாஷ், இங்கே வந்து மைக்ரோ. டிஷ் வாஷருக்கு மேலேயும் கிரானைட் போட சொன்னாங்க. ஏன் கிரானைட் போடலன்னா இது மேலே மைக்ரோ ஓவன் வருது. அப்போ அது வந்து மைக்ரோ ஓவன் வந்து கிரானைட் வந்து தாங்காது, வெடிச்சிடும், வீரல் விட்டுரும். அதனால தான் கடப்பாக்கல் போட்டுருவோம் நம்ம. ஆமாம், அது மொத்தமாக வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படியே. ஃப்ரிட்ஜ் வந்து இந்த இடத்துல வரும். ஃப்ரிட்ஜ் வந்து எதுக்காக இந்த இடத்துல வைக்கிறோம்னா, நம்ம கிச்சனை விட்டு எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜை. ஏன் கறி பிடிக்குமோ? அப்படி கிடையாது, நிறைய விஷயம் இருக்கு. நான் இதை ரியலைஸ் பண்ணாமலாம் நான் சொல்லலை. ஓகேவா? ஏன்னா நான் இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சோன்னு வச்சுக்கோ, டைனிங் ஹாலில் வந்து நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே ஃப்ரிட்ஜ் எதுக்காக வச்சோம்னா, பெரிய ஹால், ஓப்பன் ஹால். இது ஓப்பன் ஹாலுன்றப்போ ரொம்ப காலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவே இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் நிறைஞ்சா மாதிரி இருக்கும். இங்கே டைனிங் டேபிள் இருக்கும், அங்கே கிச்சன் இருக்கும். உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடமா இது கிடைக்கும். ஆமாம், ஆனால் நார்மலாக ஃப்ரிட்ஜு வைக்கணும்னா இந்த இடம் தான், இந்த இடம் தான் ஃப்ரிட்ஜு வைக்கணும். நம்ம நேற்று தம்மையில் போட்டது இங்கே தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஆமாம், ஃப்ரிட்ஜ் வந்து நார்மலாக இங்கே தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இங்கே இருந்துன்னு வச்சுக்கோ, டிஷ் வாஷர் இங்கே இருக்கும். இல்லை, அது செட்டாக முடிஞ்சிட்டு இருக்கோம். இங்கே ஃப்ரிட்ஜு, இங்கே கிரைண்டரு, இங்கே மிக்ஸி, இங்கே டிஷ் வாஷர். ஆமாம், ஆனால் ஏன் அங்கே டிஷ் வாஷர் வைக்கலன்னா அது மட்டும் ஹைட்டாக அப்படி ஏறி இறங்கும். அது ஒரே ஷேப்பில் டிஷ் வாஷ் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவங்களும் கண்டுபிடிக்கல இந்த சைஸுக்கு. என்ன பண்ணிருக்கணும் அவங்க, இந்த சைஸ் இப்போ இங்க வந்து வச்சுக்கோங்க, இந்த பக்கத்துல தான் வைக்கணும்னா இது ஒரு பிண்டு மாதிரி ஏத்தி இறங்கும். அது எனக்கு அந்த அளவு கிச்சன் பிடிக்கல உண்மையா சொல்லணும்னா. அதனால தான் ஓரமா வச்சிருக்கோம் ஏத்துறத. ஏத்துறத ஓரமா வச்சுட்டு நம்ம கிச்சன் பிளெயினா இருக்கணும். நம்மளுக்கு எப்படின்னா மாவு அரைக்கிறதுல தான் இருக்கிறதுலயே பிரச்சனை. எங்கன்னா எனக்கு மாவு அரைக்கிறது மிக்ஸி பிரச்சனை இல்லை, எங்க வேணாலும் தூக்கி வச்சு அரைச்சிப்பேன். மாவு அரைக்கிறது அது பாட்டுன்னு ஒரு ஓரமா இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு எனக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் எங்கேயாவது இருந்து தூக்கி வச்சு அரைக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்படிதான் செட் பண்ணியிருக்கிறேன். இந்த செட் பண்ணது எந்த அளவுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரும். இங்க ரேடியோ வைப்பியோ, பாட்டு கெடுப்பியோ? இங்க வந்து ஸ்டவ் இருக்குமா, இங்க வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கலாம். எமர்ஜென்சிக்கு அது தேவைப்படும். அதனால நம்ம கிட்ட இருக்கிற இண்டக்ஷன் நிறைய பாத்திரம் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு சமையல் பண்ணிக்கலாம். அப்படியே பிளான் பண்ணியிருக்கேன். அதான் சொல்லியிருக்காங்க, பிளான் பண்ணாமல் வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு எதுவுமே. அதாவது நம்ம இருக்கிற கிச்சன் இவ்வளோதான். இதான் கிச்சன். இந்த கிச்சனில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ. ஆமாம், அந்த கிச்சன்லேயே அவ்வளோ டிஷ் வருது, இந்த கிச்சனில் நிறைய டிஷ் வருமானு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த கிச்சனா ஹலோ நிறைய டிஷ் வருமானு கேட்டிருக்காங்க. அது நம்ம சாப்பிடுறது ஒரு வயசுக்கு மேலே கம்மியாக தான் சாப்பிடலாம். இதையும் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அந்த இன்னும் கொஞ்சம் டச்சப் இருக்குது. என்ன கொஞ்சம் டச்சப் இருக்குது. இது நேற்றுக்கு வந்து சதுரமாக வரும் தான் சொன்னாங்க. நம்ம கேட்டோம்ல இது முழுகடின்னு வருமானு கேட்டோம். அழகாக முழுகடின்னு ஆனால் இடிச்சிரும்ல நம்மளுக்கு நடந்து போகும். ஏன்னா இப்போ நாளைக்கு குழந்தைங்க எழுந்து வந்து வச்சுக்கோங்க, முடிஞ்சு நிற்கும் போது இந்த இடம் ஷார்ப்பாக. இப்போ இந்த இடம் வந்து இப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும். இங்கே இருந்து ரொம்ப இங்கே வந்துட்டு நம்ம காயெல்லாம் வெட்டுறதுக்கு எக்ஸ்ட்ரா டேபிள் எதுவும் போட வேண்டாம். நம்ம காய் வெட்டுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். நல்லா அழகாக வெட்டி 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 அடுக்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்து கிச்சன் டைல்ஸு ஓட்டுவாங்க, செவரு. இங்கேருந்து ரோட்டில் கூட வேடிக்கை பார்த்துக்கலாம், ரோடு வரைக்கும் தெரியுது. ஆமாம், இங்கே காம்பவுண்டு வேலையும் போயிட்டுருக்குது, மேலே கட்டுறாங்க. இப்படி பார்த்துப்பியோ வெளியே நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். நல்லா இருக்குல்ல. அங்கே மாடியில் வந்து எதிரில் சன் இருக்கும், இல்லை ரொம்ப தூரத்தில் மாடி இருக்கும். இப்போ வீடு கட்டுறாங்க, வீடு இருக்கும்.
ஆனால் இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம கிச்சனில் சன்னே வராது அங்கே. இப்போதைக்கு பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு இந்த வீடு சூப்பராக இருக்குது. புரியுதா? ஃபுல்லாக அந்த பிளாக் ட்ரெஸ் கிடையாது, இது வேற மாடல் பிளாக். வேற மாடல்னா இது வேற மாடல், அது வேற மாடல். முன்னாடி போட்டு இந்த வீடியோவில் போட்டு வேற மாடல். இல்லை பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு வீடு ஒயிட்டாக இருக்கா? நல்லா இருக்கு. ஆமாம். நேற்று மெரூன் ட்ரெஸ் கூட தான் நல்லா இருந்தது. என்ன இப்போவே துடைக்க ஆரம்பிச்சிட்டேன்? சும்மா தான் இருக்கிறோம். சரி தொடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்கு. சில பேர் வந்து இதில் வந்து ஒயிட்டு அந்த என்ன சொன்னாங்க, அது ஆர்டிஃபிஷியல் போடலாம். ஆர்டிஃபிஷியலில் வந்து எப்படின்னா ஒயிட்டாக வரும், இதில் ஃபுல் ஒயிட்டு, கிரானைட் வராது, லைட் வராது. இன்னொன்று என்னன்னா அதில் வந்து மஞ்சள் கரை இதெல்லாம் பட்டுதுன்னா அதில் போட்டால் பிரச்சனை இல்லை ஆர்டிஃபிஷியலில். ஆனால் இதே ஒயிட் டைல்ஸ் இதில் போட்டு கிரானைட் போட்டோன்னு வச்சுக்கோ, ஒயிட் கலர் சம்மந்தமாக கிரானைட் போட்டோம்னா கலரு தெரியும். நம்மளுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தோணும். இது வந்து என்ன கிரானைட்னா கிளாசிக் கண்ணாடி மாதிரி தெரியும். தெரியுதா? இது என்னன்னா ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்கே இருக்கிறது நல்ல பிளாக் ஷைனிங் கிடையாது, இது ஷைனிங் உள்ளது. இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம சுத்தம் பண்ணி கழுவி விட்டுறது வச்சுக்கோங்களேன், அழகாக தெரியுது. இன்னும் என்னென்னா நாங்கள் செவுது டைல்ஸே பிளாக் போட்டோம் இல்லை அப்போ அந்த வீட்டில் இப்படி தான் உட்காந்து நின்று பேசியோ. ஃப்யூச்சரில் வீடியோ இப்படி தான் பார்க்கலாம். நிறைய பேர் சொன்னது வந்து இந்த வீட்டில் வந்து உங்கள் பின்னாடி பார்த்தா உங்களோட 2 பேரோட உழைப்பும் இதுதான் தெரியுது அப்படின்னாங்க. அதுதான் உண்மை. எனக்கு கேட்டால் பின்னாடி அந்த பின்னாடி உழைப்பு தான் தெரியுது அப்படின்னாங்க. அது வந்து எல்லாருமே வீடு கட்டும் போது அவங்களோட உழைப்பு நிறைய இருக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளை வந்து நேரில் வந்து ஜாமான் வாங்க வர்றாங்கல்ல நம்மக்கிட்ட, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க நம்ம வீடு கட்டுறது. இப்போ நம்மளுக்கு முகம் தெரியாதவங்க கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, நம்மளுக்கு நேரடியாக வந்து சொல்லும் போது அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே வந்து நம்மக்கிட்ட ஜாமான் வாங்க வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, சண்டே லீவில் வந்து வாங்கணும். சண்டே லீவில் வந்து நீங்கள் வரேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் லொக்கேஷன் அனுப்புவோம். லொக்கேஷன் அனுப்பிச்சா நீங்கள் டேரெக்டாகவே வந்து வாங்கிக்கலாம். சண்டே மட்டும்தான் அந்த வேலை. அப்படி இல்லைன்னா நார்மல் டேயில் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 மணிக்கு மேலே வாங்க. அது கால் பண்ணிட்டு தான் வரணும். அதான் 3 மணிக்கு மேலே வாங்க, அதுவும் கால் பண்ணிட்டு வாங்க. சரி, இது ஒயிட் டைல்ஸுக்கு கிச்சனில் பாலாகும், நாங்கள் என்ன பண்ணுறது? ஒயிட் டைல்ஸு நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சேன்னா, பேபிமா சொன்னாங்க, பிரியா சொன்னாங்க, இங்கே ஒயிட்டு போடாதீங்க, இங்கே வந்து ஒரு மாதிரி அழுக்காயிடும் டக்குன்னு நீங்கள் நிறைய வேலை சமைக்கிறதுனால அப்படின்னாங்க. நான் வந்து சரி வேறு கலர் மாற்றிடலான்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் இன்ஜினியர்கிட்ட பேசணும்னா, ஐயோ நல்லாவே இருக்காது மேடம், அது ஒரே சேமாக இருந்தால் தான் இது அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி எங்களுக்கும் இதான் பிடிச்சிருந்தது. உண்மையை சொல்லணும்னா நான் டைல்ஸ்லாம் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கும் இதான் பிடிச்சிருந்ததுன்றதுனால இதே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம நீட்டாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன உங்களுக்கு இதில் வந்து இந்த சைடில் எதுக்காக வச்சுருக்கோன்னா, இது ஒரு பார்ட்டிஷனாக தெரியறதுக்காக தான் இந்த இடம் வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஃபியூச்சரில் டிசைன் வரும் இங்கே மேலே, அது இன்னும் நான் எதுவும் டிசைட் பண்ணல. இங்கே வந்து ஃப்ரிட்ஜு வைக்கிறோம்ல, இந்த ஃப்ரிட்ஜு அளவுக்கு நம்ம வந்து இங்கே வந்து ஏதாவது சூப்பராக வச்சிடலாம். இங்கே 10 பேர் உட்கார மாதிரி தான் டைனிங் டேபிள் வரும். இங்கே இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் டேபிள். நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் முக்கியமாக 10 பேரை எப்படி சமாளிப்ப நீ? டெய்லி எப்படிங்க வருவாங்க சமையல் பண்ணி? அது வந்தாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிடணும். அதான் ஆமாம், இங்கே சாப்பிடும்போது அங்கே டிவி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இதை ப்ளைனாக விட்டு வச்சுருக்கோம். டிவி பார்க்காம சாப்பிட்டா தான் நல்லது. இல்லை, இப்போ யாரும் டிவி பார்க்காம இப்போ சாப்பிட்றான். இங்கே சோஃபா இருக்கும் நடுவில். ஏன்னா முக்கியமாக வீடு கட்டணும்னு ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுவோன்னா, அங்கே பெரிய ஸ்க்ரீன் போட்டு வரிசையாக அப்படி தேட்டர் மாதிரி சேர் போட்டு உட்காந்துடலாம்னு நினைக்கிறேன். வேறு வீடு கட்டணும்னு நினைக்கும் போது என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷனே வந்து, ஏன் இவ்வளோக்கிட்ட ஒயிட் ஆங்கிளில் இருக்கு, எனக்கு டைனிங் ஹால் வேணுன்றது தான் முதல் விஷயமே. ஏன்னா டைனிங் டேபிள் போட முடியாமல் என்ன விஷயம்னா, நம்ம வந்து சோபாலே உட்காந்து எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? தட்டு மடியிலே வச்சுட்டு சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்மளுக்கு டைனிங் டேபிள்னு ஆசைப்படுற ஒரே ஆளு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமனார் மட்டும்தான். எங்கே வந்தாலும் டைனிங் டேபிள் செட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு டைனிங் டேபிளே இல்லைனா கூட டைனிங் டேபிளாக ஒரு இடத்த செட் பண்ணிப்பாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவங்களால கீழே உட்காந்து சாப்பிட முடியும்.
அதனால தான் இந்த டைனிங் ஹாலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நான் செஞ்சேன். டைனிங் வேணும் அப்படின்னு. அப்புறம் கிச்சன் வந்து நம்ம பாத்திரம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக வேணுன்றதுக்காக தான் இந்த கிச்சன். இதுலேயே நம்ம பாதி கிச்சன் கூட செய்யலாம். ஏன் மறுபடியும் அதே மாதிரி பழசா சின்னதாக வரணும்? கொஞ்சம் நம்ம தனியாக வீடு கட்டுறதே வந்து கொஞ்சம் பெருசாக வேணுன்றதுக்காக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லாம் கூட சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஆனால் டைனிங் ஹாலும் கிச்சனு ஹாலு இது மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் காத்தோட்டமாக நல்லா இருந்ததுன்னா வந்தால் நல்லா இருக்கும். இங்கே இருந்துக்கலாம், கீழே மேலே போவேணாம். ஆமாம், தூக்கத்துக்கு மட்டும் போய்க்கலாம். மேலே வாடகை கொடுத்துடலாம். இந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டாங்க. கலவை கலக்க போகிறாங்க. கலவை ஊற வச்சுருக்காங்க. செங்கலா? கிச்சன் டைப்ஸ். ஓ